வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. என்னன்னு சொன்னால், நான் எல்லா விஷயத்துலேயும் குறையை தான் பார்ப்பேன். அதை திருத்தணும், இது சரியில்லை, அது இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க. ஒரு நடனம் பார்த்தா, எனக்கு நடனம் பரதநாட்டியம் முக்கியமாக ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசித்து பார்ப்பேன். ரசித்து பார்த்த காரணத்தினால எது அழகான நடனம், அதோட வடிவங்கள் நிறையாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அப்போ ஒருத்தவங்க ஆடும்போது இது சரியில்லைப்பா, இது இப்படி இருக்குப்பா, அப்படி இருக்குப்பான்னுவேன். அதே மாதிரி நிறைய விஷயங்களில் 1 2 கிடையாது இங்கே சொல்கிறதுக்கு. அப்படி தான் பழகி போயிடுச்சு எனக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு பதிவு பண்ண வேண்டியது இருந்துச்சு. சாதாரணமாக பேசும்போது அது ரொம்ப எளிமையாக இருந்துச்சு, பேசும்போதோ சொல்லும்போதும். ஆனால் அதை பதிவு பண்ணுறதுக்கு நான் முற்பட்ட போது கிட்டத்தட்ட 5 தர பதிவு பண்ணி சரியில்லைன்னு தூக்கி போட்டு மறுபடியும் பண்ணேன். ஏன் சரியா இல்லை, அதில் குரல் நிறையா ஏற்றம் இறக்கம் இருந்துச்சு. சில இடங்களில் தெளிவாக இல்லை. பிறகு அந்த பதிவு கண்டிப்பாக நான் போடுவேன், அப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆனால் எடுத்த சமயம் அந்த மாதிரி வரலை. அப்போ தான் எனக்கு புரியுது, குறை சொல்கிறது ரொம்ப சாதாரணமாக எளிதாக போயிடுச்சு. மற்றவங்கள சொல்கிறேனோ இல்லையோ, என்னைய நான் சொல்லிக்கிறேன். ஆனால் அந்த சூழலில் ஒருத்தவங்க இருக்கும்போது, இது நான் கலை சம்மந்தப்பட்ட விஷயம் கூட நான் சொல்லலை. எதுவாக இருந்தாலும், ஒரு வேலையில் இருக்கிறவங்க, ஒரு தொழில் பண்ணுறவங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க, சட்டுன்னு நம்ம சொல்லிடுறோம், பாரு எப்படி பண்ணியிருக்கேன் அந்த சட்னி கூட பண்ண தெரியுதா? உண்மைதான், அவனுக்கு என்ன தெரியுதோ அதுதானே அவனால் பண்ண முடியும். உண்மைதானே? அப்போது ஒரு விஷயத்தை குறை சொல்கிறதுக்கு முன்பு ஒரு நொடி பொழுதாவது அன்னாரோட சூழலில் நம்மளை வச்சு பார்த்தோம்னா, சரி அடுத்த வாட்டி நல்லா பண்ணட்டும், நல்லா பண்ணுவான்னு சொல்லி நம்ம வாழ்த்திட்டு நம்ம வந்துடலாம். குறை பேச வேண்டாம். நமக்குள்ளாரையே அந்த குறையை சொல்லிக்க வேண்டாம். வாழ்த்திட்டு நம்ம விலகி போயிடலாம். கண்டிப்பாக அந்த சூழல் மாறும். எப்போவுமே நம்ம இன்னொருத்தவங்க இடத்துல இருந்து அவங்களோட சூழலை பார்த்தா மட்டும்தான் அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்க, என்ன அவங்களுக்கு இருக்கிற தடைகள்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இந்த புரிதல் வர தொடங்கிச்சுன்னா உறவுகள் இனிமையாக மாறிடும். முயற்சி பண்ணுவோம். நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.